18 வயசு கீழே இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் செம்ம வல்கரா இருக்கும். சீரியஸ்லி சொல்றேங்க, இந்த படத்தை பார்த்த தாக்கம் அதுல இருந்து நான் ஒன்னும் மீண்டே வரல. அப்படி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. நம்மள ட்ராமா ஆக்குற மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த படம் பேரே ட்ராமா. 2017 வந்த படம். இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறேன். கதை தொடக்கத்திலே ஏதோ ஒரு போர் போயிட்டு இருக்கு. சில சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு சைக்கோ சயின்டிஸ்ட் இருக்கிறான். ஒரு பொம்பளைய வந்து கட்டி போட்டு வச்சு அந்த பொண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கதறா. ஒரு சிறு வயசு பையன் ஒரு 16-17 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்கோவோட மவன் போல அவனை வர வைக்கிறான். அவனை வச்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சிக்கிறாங்க. அவன் உடம்புல ஒரு ஊசியை மாதிரி ஏத்துறான். ஏத்தனோட அந்த பையன் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகுறான். அந்த பையனை வச்சு ஒண்ணு செய்ய வைப்பான். அது வந்து என்னால இந்த வீடியோ சொல்ல கூட முடியாதுங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப நம்ம கதாநாயகி அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குது. அவங்க தங்கச்சி பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து பொம்பளை பொண்ணு லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறாங்க போல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் நம்ம கதாநாயகி ஒரு கசின் ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த 4 பெண்களும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, வா எங்க வெக்கேஷன் போலான்னு சொல்லிட்டு இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. ஊர்ல ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீடு. இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க 4 பெண்கள். சைக்கோட அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப வந்து ரொம்ப வருஷம் ஆகி இப்ப வயசாயிடுது. பெண்கள் வந்திருக்கிற இதே இடத்துக்கிட்ட ஒரு 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 அண்டர் கிரவுண்ட் மாதிரி அந்த இடத்துல இருக்கிறான். இப்ப இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறான். அவன் கூட இன்னொருத்தன் இருக்கிறான். அவனும் வந்து சைக்கோ தான் இருக்கு. அப்புறம் ஒரு லேடியை வேற கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த பொம்பளை லவ் பண்ற கேட்டகரியில இருக்கவங்க அந்த பெண் வந்து நம்ம கதாநாயகியோட தங்கச்சி கூடயும் அப்புறம் இன்னொன்னு கசின் கூடயும் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இப்படி பழகுறது ஆடுறது வந்து நம்ம கதாநாயகிக்கு வந்து அதை பார்க்கும்போது சரியா பிடிக்கல. தெரியல, அந்த பெண்ணை பார்க்கும்போது ஒரு மாதிரி வெறுப்பா தான் பாக்குறாங்க. அந்த பெண்ணு வந்து என்ன பண்றா, ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்படியே திடீர்னு பார்த்தா மெயின் சைக்கோவும் கூட இருக்கிற இன்னொரு சைக்கோவும் வந்து நேரா இந்த வீட்டு கதவும் தட்டு. நம்ம கதாநாயகி போய் கதவை திறப்பாங்க. உள்ள நுழையிறவன் கையில வந்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கதாநாயகியோட தங்கச்சியை போய் பிடிப்பான் பாருங்க. நம்ம கதாநாயகி வந்து தடுக்க பார்ப்பாங்க. நம்ம கதாநாயகி மூஞ்சிலே ஒரு குத்து வைப்பான். அங்கேயே நம்ம கதாநாயகி தான் அரை மயக்கத்துல வந்து அப்படியே உழுவுறாங்க கீழே. என்னால இந்த வீடியோல எதுவுமே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். கதாநாயகிக்கோ கூட இந்த இன்னும் 3 பெண்ணுங்க 4 பெண்களுக்கும் கடைசியா வந்து என்ன ஆகுது படத்தோட மீதி கதை. நான் சொல்லும் போது நிறைய இடத்துல நார்மலா தான் இந்த கதை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த படம் வந்து காட்சிகள் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குங்க. சீரியஸ்லி சொல்றேன், கொடூரமாவும் இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளும் இருக்குது. இது வந்துங்க ஒரு ஸ்பானிஷ் படம். ஆனா இந்த படம் வந்து நான் வந்து மூவி பாக்ஸ்ல பார்க்கும்போது ஹிந்தியில வச்சிருக்கிறாங்க, வேற எந்த மொழியிலும் இல்ல. இப்போ சொல்றேன், உங்களுக்கு மனம் தைரியம் இருந்தா மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க தயவு செய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் உங்கள் கிரேசி ஜே.